கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவலின் டைரி. இன்னைக்கு நம்மளோட சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா, இது ஒரு டே இன் மை லைஃப் vlog. இன்னைக்கு இந்த தூக்கு கயிறை மாட்டிட்டு இஞ்சி தின்ன குரங்கு மாதிரி மூஞ்ச வச்சுட்டு நான் காலேஜ் தான் போறேன். இன்னைக்கு மட்டும் இல்லை, வாரத்தில் 5 நாளும் இப்படி கேவலமாக மூஞ்ச வச்சுட்டு தான் நான் காலேஜ் போவேன். நான் ஏன் சேடாக இருக்கேன்னா என்னோட செல்லக்குட்டி வரல. நான் அப்படின்னா தெருவில் போகிறவன் அப்படி நான் சொல்லுவேன். அவள் தெருவில் போகிறவனே எனக்கு சொல்லிட்டா. அப்படி போய் நான் சொல்லுவேனா, பூஜா தான் இன்னைக்கு கம்பெனி. இன்னைக்கு கம்பெனி ஆல் டைம் லைஃப் டைம் காலையிலே இவங்களுக்கு வேறு வேலையே இல்லை. யார் கூட வந்த சொல்லு, ஏன் அப்படி சொல்றியா? யாரோட நீ வந்தா? சொல்லு, யாரோடய வந்திருக்காங்க? யாரோ ரோட்டில் போகிறது கூட வந்திருக்காடி. ரோட்டில் போகிற யாரோ வண்டியில் வரியா போகிற பஸ் ஸ்டாப்பில் ட்ராப் பண்ணு சொல்லிட்டு ஏறி வந்திருக்கா பைக்கில். அப்படிலாம் ஏறி போகக்கூடாது, எனக்கு தெரிஞ்சவங்க தான். 8 o'clockலேருந்து 9:40 வரைக்கும் கிளாஸ் நடந்தது. அப்போ நான் எந்த வீடியோவும் எடுக்கலை. கிளாஸ் எப்படி போச்சுன்னா, என் ஃப்ரெண்டு தூங்குறத வச்சே நீங்கள் கண்டுபிடிச்சிருக்கலாம். சூப்பராக போச்சு. பாட்டு கேட்டுகிட்டே அசைன்மெண்ட் எழுதிட்டு பூஜா சாப்பிட்டுட்டு இருக்கா. ஃபர்ஸ்ட் டைம் ரொம்ப நாள் கழிச்சு நம்ம கிளாஸ்லேயே உட்காந்துருக்கோம் ஸ்நாக்ஸ் பிரேக். இந்த ஒரு பொண்ணுக்காக 3 பேர் சேர்ந்து வர போகிறோம். எனக்காக வர மாட்டீங்களா? சத்தியமாக வர மாட்டோம் நாங்கள் 2 பேரும். கிளாஸை கட் அடிச்சிட்டோம் கைஸ். ஆமாம், கிளாஸ்க்கு ஆப்போசிட்லேயே உட்காந்து கிளாஸை கட் அடிப்போம். அங்கேருந்து டிபி பார்க்கப்படுவாங்க. இல்லை இன்னும் 5 minutes இருக்கு. எல்லாரும் போயிட்டாங்க, நாங்கள் போகல. கிளாஸை வெளியிலேருந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். சார் வந்த உடனே உள்ளே போயிடுவோம். எங்களுக்கு 1/2 hour பிரேக் இருக்கும். 3/4 நாள் கேன்டீன் போயிடுவோம். இன்னைக்கு இப்படியே ஓட்டிட்டோம். இப்பதான் ஜட்ஜ் பண்ணுவாங்க. எப்படி சாமியை தூக்கி இப்படி மூஞ்சில் அப்பிக்கிறியா? ஆல்ரெடி அப்படின மாதிரி தான் இருக்கு. அங்கே கிளாஸ் போகணுன்னு நினைக்கிறேன். வாங்க போகலாமா? 10:10லேருந்து 12:40 வரைக்கும் எங்களுக்கு கிளாஸஸ். அதுக்கப்புறம் லஞ்ச் பிரேக். இந்த 3 மணி நேரம் ஒரே ஸ்டாஃப் வந்தாங்க. நாங்கள் எல்லோரும் கிறுக்காகி எங்கள் சாரையும் டார்ச்சர் பண்ணி ஒரு வழி ஆகிட்டோம் எல்லோரும். எங்கள் கிளாஸில் குஜராத் போகிறாங்க. ஆனால் நாங்கள் ரெஜிஸ்டரே பண்ணல, ஏன்னா நாங்கள் மறந்துட்டோம். ஏன் மறந்துங்க? இந்த பிள்ளை கூட வச்சுருக்கேன். நான் இந்த பிள்ளை மேய்க்கவே டைம் கரெக்டாக இருக்குது. எங்கேருந்து நாங்கள் அதெல்லாம் மேய்க்கிறேன். மாடா அதான் எனக்கு தான் சொல்லணும். ஆடு போர் அடிக்கிட்டு நான் நல்லா ஆடு மாதிரி பண்ணி காமிப்பேன். தேவையில்லை, இதெல்லாம் பார்த்தா என்னோட வியூவர்ஸ் அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிடுவாங்க. அதெல்லாம் பண்ணாத, தயவு செஞ்சு. இது ரொம்ப தப்பு. சரி, எங்களுக்கு பிடிக்கவே இல்லை கிளாஸு. காலையிலே பிடிக்காம பங்க் பண்ணிடலாம். பங்க் பண்ணிடலாமா? காலேஜ் விளையாட்டு வச்சு போயிடலாம். ஐயோப்பா, விட்டுட்டு தான் அந்த வேலை. வேற வழி சொல்லு நீ. ஆக்சுவலாக பாய்ஸ் எல்லாம் இருக்காங்க. அந்த எங்க தெரியுமா? நான் ரெக்கார்ட் பண்ணலாமா? இல்லையா, பங்க் பண்ணுற ஐடியா சொல்கிறேன். அது நான் கேட்டே வரேன். Everyone else in the room could see it. கலந்துகளை செத்து போச்சா? ஓ, குரலி வித்தையா? Everyone else but you. ரொம்ப நேரமா இப்படிதான் சொல்லிட்டு இருக்கேன். போறவே நான் அங்க போய் உட்காரு. நான் ஏன் எந்திரிக்கணும்? அங்க போறேன். நீ பறந்து போ. பூஜா எங்களை விட்டுட்டு வாஷ்ரூம் போயிட்டா. நாங்க 2 பேரும் மட்டும் கதை பேசிட்டு இருக்கோம் தனியா. பூர்ணி வேற இல்ல, போர் அடிக்குது அப்படின்னு சொல்ல மாட்டேன். என்ன அப்படி சொல்லுவாரு? நீ லிப்லாக் பண்ற மாதிரி என்ன பாக்குறேன். ஆசைதான், பேராசை பெருநஷ்டம். என்னோட சொட்டையில லைட் அடிச்சு ரிஃப்ளெக்ட் ஆகும். ஐயர்லாம் இல்ல, இதெல்லாம் நெருப்பெல்லாம் அந்த ஓமோ வளர்ப்பாங்கல்ல, பெருமானோட ஒரு அவதாரம். இல்லடி, நான் கும்பிடுற சரி விடுங்கடி. என்ன தெரியாம கேட்டேன். இருக்கு, ஆனா இதுக்குள்ள குழம்பு சில்லுன்னு இருக்கு. செம்மையா காலை ஊத்தி சில்லுன்னு வச்சிருக்கேன். அப்ப நீ மாட்டுக்காரனா இல்ல மாடா? மாடு மாடே அவ
தாண்டி பால் பால் ஊத்துறதுக்கான 10 பட்டமும் பக்காவா இருக்கு தலைவிக்கு. ஐயோ ஊத்திட்டு தானே இருக்கீங்க. வழியில படுத்து இந்த ஆசை வேற அப்பெல்லாம் ஆசை இல்லை. பெரும்பா இருக்கு கைஸ். வீட்டுக்கு போகணும். சாப்பிட்டாச்சு, இந்த வீட்டுக்கு. நான் எதுக்கு டோரா மாதிரி இப்படி மாட்டிட்டு இருக்கேன்னா, எனக்கு இந்த கிளாஸ் பிடிக்கல. நான் வந்து வெளியில போகணும். ஹாய் அஸ்வினி. சுப்ரஜா வேற ரன்னிங் மா. சுப்ரஜா இஸ் ரன்னிங் இன்சைட் தி கிளாஸ் ரூம். மேம் நோட் திஸ் பாயிண்ட் மேம். நான்லாம் 8 மணிக்கே எப்படா 3 மணி ஆகும்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பேன். என்னை போய் லேட்டாக விட்டாங்க. அதுக்கப்புறம் பஸ்ஸில் சீட் போட்டுட்டு வேகமாக வீட்டுக்கும் கிளம்பி வந்தாச்சு. எவ்வளோ சந்தோஷம் பார்த்தீங்களா. எங்கள் பால்கனியில் அதே மாதிரி பூரா குட்டி போட்டிருந்தது. இல்லை குஞ்சு பொரிச்சிருந்தது. அதை கொஞ்ச நேரம் நோண்டிட்டு அதுக்கப்புறம் மீன் தொட்டியில் எல்லா மீனும் சௌக்கியமாக இருக்காங்களான்னு ஒரு ரவுண்ட் பார்த்துட்டு ஒரு வழியாக இந்த வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். 4 மணி நேரம் பயோ ப்ராசஸ் இன்ஜினியரிங் மட்டும் படித்து லைட்டாக பைத்தியமாகி வீட்டுக்கு வந்துட்டேன். இப்போ வந்து நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு அடுத்த வேலையை பார்க்க போகிறேன். நீங்களும் உங்களோட அடுத்த வேலையை பார்க்க போங்க. அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை.